சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வரும் இளவரசர்களில் உனக்கு ஏற்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து சேர மன்னர் உனக்கு மனம் முடித்து வைக்கப் போகிறார். விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண்ணான நீ இப்படி சிறுபிள்ளைத்தனமாக விளையாடிக் கொண்டிருக்கிறாயே, இது நன்றாகவா இருக்கிறது? அதுவும் நீ சாதாரண பெண் அல்ல, இந்த சேர நாட்டின் இளவரசி, ஒரு இளவரசரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவள். இல்லை, எனக்கு இளவரசர் யாரும் தேவையில்லை. எனக்கு இளவரசர் யாரையும் திருமணம் செய்து கொள்வதில் விருப்பமும் இல்லை. அது எப்படி? நீ ஒரு நாட்டின் இளவரசி, உன் அந்தஸ்திற்கு ஏற்றாற்போல் நீ ஒரு இளவரசரை தானே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதுதானே முறை. அப்படி ஒரு முறை இருந்தால் அதை உடை தெரியவும் நான் தயங்க மாட்டேன். எனக்கு இளவரசர் யாரும் தேவையில்லை. உங்களைப் போல பழுத்த முதியவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா பரிவாதினி? வாழ்வின் உதயத்தில் நின்று கொண்டிருக்கும் நீ வாழ்வின் அஸ்தமனத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கும் என்னை போல் ஒரு முதியவனை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறாயே, உனக்கு அறிவிருக்கிறதா இல்லையா? எனக்கு அறிவிருக்கின்றதா இல்லையா என்ற ஆராய்ச்சியை யார் வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். அதையெல்லாம் நான் பொருட்படுத்தப் போவதே இல்லை. எனக்கென்னவோ உங்களைப் போன்ற பழுத்த முதியவரைத்தான் பிடித்திருக்கின்றது. இதோ அனுபவத்தில் பழுத்த உங்களைப் போன்ற நெடிய உருவம், யோசனையால் சிந்தனை ரேகையினால் அகன்றிருக்கும் உங்களைப் போன்ற பரந்த நெற்றி, தீட்சண்யமான பார்வை கொண்ட கண்கள், எடுப்பான நாசி, தடித்த உதடுகள் என அனைத்து முதுமை தோற்றமும் எனக்கு பிடித்திருக்கின்றது. அவ்வளவு ஏன், உங்கள் முகத்திற்கு வசீகரம் தரும் இந்த தாடியை கூட எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. உங்கள் தாடியை நான் தொட்டு பார்க்கலாமா? அமருங்கள். அவையோர்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதால் உங்களை எல்லாம் அழைத்தேன். இங்கு கிள்ளிவளவன், அமைச்சர் அனிருத்தர், விஜய பூபதி, காரிக்கண்ணனார், உருத்திரங்கண்ணனார் ஆகியோரோடு கபிலரும் அமர்ந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. மன்னவா, தாங்கள் அவசரமாக அவை கூட வேண்டும் என்றதால் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தோம். தாங்கள் அழைத்தீர்கள் என்பதால் இவர்கள் யாவரும் என்ன பிரச்சனையாக இருக்குமோ என்று அவசரமாக வந்துள்ளனர். தாங்கள் செய்தியை சொன்னால் அதை பற்றி நாம் அவையில் விவாதிக்கலாம். சேர நாட்டிலிருந்து ஏதேனும் செய்தி வந்திருக்கிறதா மன்னவா? இல்லை காரியாரே, நானும் அங்கிருந்து ஒவ்வொரு கணமும் ஏதேனும் ஒரு முக்கியமான செய்தி வரக்கூடும் என்று தான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் முத்துநகை எனக்கு புறாமூலம் அனுப்பிய செய்திகளில் ஒன்று எவராலேயோ இடைமறிக்கப்பட்டதால் இனி அவ்விதம் செய்தி அனுப்ப வேண்டாம் என்று நானே செய்தி அனுப்பிவிட்டேன். அதன் காரணமாக செய்திகள் கிடைப்பது தாமதமாகிறது. மன்னவா, இனி தாங்கள் அங்கிருந்து எந்த செய்தியையும் எதிர்பார்க்க தேவையில்லை. முத்துநகையும் பார்த்திபனும் எதற்காக அங்கு சென்றார்களோ அதற்கான பணிகளை தொடங்கிவிட்டார்கள். இளம்வழுதியை நெருங்கிவிட்டார்கள். இனி செய்தி வரவேண்டியதில்லை, அவர்களே வந்து விடுவார்கள். நானும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இன்று நான் பேச வந்தது அதை பற்றி அல்ல. அப்படியானால் தாமரையும் அவளை கடத்திச் சென்றவனையும் தேடிக்கொண்டிருந்தாரே விஜயபூபதி, அவளை பற்றி ஏதேனும் செய்தி வந்திருக்கிறதா? இல்லை உருத்திரங்கண்ணனாரே, இம்முறை விஜயபூபதியோடு கிள்ளிவளவனும் அந்த பணியில் ஈடுபட்டான். தாமரையை பொறுத்தவரை அவள் முத்துநகையின் பார்வையில் வந்துவிட்டதால் அவளது பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவளை கடத்தியவன் மிகவும் சாமர்த்தியசாலியாக இருப்பவன் போல்தான் தெரிகிறது. அவன் எங்கிருக்கிறான், என்ன செய்கிறான், தாமரைக்கு அவனால் மீண்டும் பிரச்சனைகள் ஏற்படுமா என்பதெல்லாம் கேள்விகளாகவே உள்ளன. அவன் கிடைக்கும் போதுதான் அதற்கான விடையும் கிடைக்கும். விஜயபூபதியும் கிள்ளிவளவனும் இருவருமாக இணைந்து
அவனை தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதால் அந்த ஒருவன் அகப்படாமலா போய்விடுவான்? அதுவரை பொறுத்திருப்போம். இளம்பழுதி பிரச்சனையும் இல்லை, தாமரை பிரச்சனையும் இல்லை எனும்போது வேறு எதை பற்றி விவாதிப்பதற்காக அவை கூட்டப்பட்டது தந்தையே? அதை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். நான் எனது சொந்த பிரச்சனைக்காக நாட்டை பரிபாலிக்கும் பணியிலிருந்து தவறு செய்து விட்டேனோ என்று என்னையே நான் நொந்து கொள்ள வேண்டிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. மன்னவா, தாங்கள் இப்படி மனம் நொந்து பேசும் அளவிற்கு பூம்புகார் நகரில் எந்த தீங்கும் நேர்ந்துவிட முடியாது. தென்திசை மருங்கின் ஓர் செரும்பதி என்று போற்றப்பட்ட இந்நகரில் திருந்துவேல் அன்னர்க்கு தேவர்கோன் ஏல இருந்து பலியுண்ணும் நாலங்காடி பூதம் உள்ளது. பொய்வகை இன்றி பூமியில் புணர்த்த ஐவகை மன்றத்து அமைதி உள்ளது. அறவேள் பள்ளியும் அதன் ஓம்பு படையும் புறநிலை கோட்டத்து புண்ணிய தானமும் கொடித்தேவர் வேந்தனோடு கூடாமன்னர் அடித்தளை நீக்கிய அருளும் உள்ளது. தாங்கள் சொல்பவை அனைத்தும் சரிதான். அத்தோடு சமய நெறியை காக்கும் மடங்களும் உள்ளன அல்லவா? இல்லாமல் இருக்குமா? பிறவா யாக்கை பெரியோன் கோயில், அருமுகச் செவ்வேல் அணிதிகள் கோயில், நீலவேணி நெடியோன் கோயில், மாலை வெண்குடை மன்னவன் கோயில் என்றெல்லாம் இருக்கும் பூம்புகாரில் அவ்வவற்றுக்குரிய நெறிகளை பாதுகாக்க அதற்குரிய மடங்களும் இருக்கத்தானே செய்யும். அவை மட்டும்தானா? பொலிவுற்றுத் துளங்கும் புத்த விகாரம், அருகதேவன் தந்த சமணப்பாழிகள் என அனைத்தும் இந்த பூம்புகாரில் நிறைந்திருக்கின்றனவே. மொத்தத்தில் சமய சமரசம் என்பதற்கு உதாரணமாக விளங்குவதே இந்த சோழ நாடுதானே. அதில்தான் கபிலரே இப்பொழுது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இன்று வரை இல்லாத சமய பூசல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இது என்ன சங்கடம்? பூசலிட்டுக் கொள்பவர்கள் யார் என்று சொல்லுங்கள் மன்னவா. நான் சென்று ஒரே நாளில் அதை அடக்கிவிட்டு வருகிறேன். இது அப்படி அணுகக்கூடிய விஷயமல்ல விஜயபூபதி. மிகவும் எச்சரிக்கையாக இதை கையாள வேண்டும். சமயங்களை தக்க சமயம் பார்த்துதான் நெருங்க வேண்டும். மன்னவா, எந்த இரு சமயங்களுக்குள் பூசல் ஏற்பட்டுள்ளது? நியாயம், வைசேடிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாஞ்சை, உத்தர மீமாஞ்சை என்றெல்லாம் தனித்தனி மார்க்கங்களை ஏற்படுத்திக் கொண்டு தாங்கள் சொல்வதே சரியென்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்குள் ஏற்பட்ட வாதம் சமய பூசலாக மாறிவிட்டதா? இல்லை கபிலரே. புத்தரை போற்றும் பௌத்தர்கள், அருகதேவனை போற்றும் சமணர்கள் என தனித்தனியே மடங்களை அமைத்துக் கொண்டு அவரவர் நெறியே பெரிதென்று விவாதித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்குள் மோதல் வந்துவிட்டதா? அதுவும் இல்லை உருத்திரங்கண்ணனாரே. மன்னவா, சிவனே பெரிதென்றும் திருமாலே உயர்ந்தவர் என்றும் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களால் சைவ வைணவ போராட்டம் தொடங்கிவிட்டதா? அப்படியும் நடக்கவில்லை காரியாரே. இரு சமயங்களுள் மோதல் வந்தால்தானே அது சமய பூசலாக இருக்க முடியும். பல சமயங்கள் உள்ள இந்த பூம்புகாரில் இரு சமயங்களுக்குள் மோதல் வரவில்லை என்றால் அதில் விவாதிக்க என்ன இருக்கிறது மன்னவா? இது மிகவும் விசித்திரமான பிரச்சனை அமைச்சரே. ஒரே சமயத்தை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு பெயர்களில் தனித்தனி மடங்கள் அமைத்து வாழ்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை இது. இது மிகவும் வருந்தத்தக்க நிலைதான். இருவேறு சமயத்தை சேர்ந்தவர்கள் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று வாதிட்டுக் கொள்வதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே சமயத்தைச் சேர்ந்த மடங்களில் உள்ளவர்கள் தங்களுக்குள்ளே பூசலிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் அது அவர்கள் சமயத்திற்கே இழுக்கை தந்துவிடும், அவர்களை பலவீனப்படுத்திவிடும் என்பதை எண்ணாமல் ஏன் இப்படி செய்கிறார்கள்? மன்னவா, அவர்கள் யாரென்று சொல்லுங்கள். அதை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். சைவ சமயத்தை சார்ந்த சிவனடியார்களுக்குள் தான் பூசல் ஏற்பட்டிருக்கிறது. இதென்ன ஆச்சரியம்? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்றல்லவா பாடுகிறார் திருமூலர். அத்தகைய சிவநெறியில் இருப்பவர்கள் இத்தகைய அவச்செயலில் ஈடுபடுகிறார்களா? மன்னவா, எங்கே எந்த நிலையில் இந்த கலவரம் உருவாகி இருக்கிறது என்ற செய்தி கிடைத்ததா? மருவூர் பக்கத்தில் உள்ள திருமூலர் மடத்தின் வாசலில்தான் வேறு ஒரு மடத்தை சேர்ந்த சிலர் வந்து மடத்தில் உள்ளவர்களை வீதிக்கே வர செய்து மிகவும் கடுமையாக சண்டையிட்டிருக்கிறார்கள்.
இவர்கள் பக்கம் சில பேர், அவர்கள் பக்கம் சில பேர் என்று பொதுமக்களும் சேர்ந்து விட்டதால் அங்கு பெரும் கலவரம் உருவாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நல்ல வேளையாக நமது வீரர்கள் சென்று அவர்களை கலைத்து அங்கிருந்து விரட்டி இருக்கிறார்கள். திருமூலர் மடத்திற்கு சென்று சண்டையிட்டவர்கள் யார், எதற்காக அங்கு வந்து வம்பிழுத்து சண்டையிட்டார்கள் என்பதெல்லாம் தெரியவில்லை. தந்தையே, இந்த நிலை இப்படியே நீடிக்கும்படி விடக்கூடாது. தாங்கள் எனக்கு ஆணையிட்டால் நானே முயன்று இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார், எதனால் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்பதை விசாரித்து சம்பந்தப்பட்ட இருவரையும் தங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறேன். அதுதான் சரி. அவையில் வைத்தே அதை விசாரித்தால்தான் உண்மை நிலை தெரிய வரும். அவர்களுக்கும் இந்த பிரச்சனை அரசர் வரை சென்றுவிட்டதே என்ற அச்சம் ஏற்படும். அப்பொழுது தானாகவே உண்மை வெளிவரும். கிள்ளிவிளவா, இப்பொழுதே உனக்கு அனுமதி தந்துவிட்டேன். எவ்வளவு விரைவில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்த முடியுமோ அதை செய். அவர்கள் வரும்பொழுது மீண்டும் அவை கூடட்டும். பார்த்திபன், என்ன பார்த்திபன், யார் மீது இவ்வளவு கோபமாக இருக்கின்றீர்கள்? சொல்லுங்கள், யார் மீது உள்ள கோபத்தை தணித்துக் கொள்வதற்காக இத்தனை கோபாவேசமாக வாளை சுழற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? என் கோபமெல்லாம் சேர இளவரசி பரிவாதினி மீதுதான். அவள் மீது உங்களுக்கு ஏன் இத்தனை கோபம்? அவளுடைய நடவடிக்கைகள் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை. தன் வயதுக்கு மீறிய செயல்களில் அவள் ஈடுபடுவதை காணும் பொழுது எனக்கு எரிச்சலாக இருக்கின்றது. அப்படியா? தங்களை கோபப்படுத்தும் அளவிற்கு அவளின் செயல்கள் இருக்கின்றது என்றால் நிச்சயம் அது கண்டிக்கத்தக்கதுதான். ஆனால் பரிவாதினி நல்ல பெண்ணாயிற்றே, உங்களிடம் மட்டும் அவள் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாள்? அவளுடைய நடவடிக்கைகள் எதனால் உங்களுக்கு பிடிக்கவில்லை? எதனால் உங்களுக்கு பரிவாதினி மீது இத்தனை கோபம் வருகின்றது? தன் தந்தையை விட மூத்த வயதில் இருக்கும் ஒருவரிடம் எப்படி பழக வேண்டும் என்ற பண்பாடு கூடவா அவளுக்கு இல்லாமல் போய்விடும்? ஏதோ சம வயது தோழனை சீண்டி விளையாடுவது போல் என்னிடம் அவள் விளையாடிக் கொண்டிருக்கிறாள். அவள் வயது என்ன, என் வயது என்ன? வயது பேதம் கூடவா அவளுக்கு தெரியாமல் போய்விட்டது? வயதானவன் என்று கூட கருதாமல் என்னிடம் சீண்டி விளையாடிக் கொண்டிருக்கிறாள். நீ திருமணமாக வேண்டிய இளம்பெண் என் போல் வயதானவனை சீண்டி விளையாடுவது தவறு என்று அவளுக்கு அறிவுரை கூறினால், எனக்கு இளவரசர்கள் யாரையும் திருமணம் செய்து கொள்ள எண்ணமில்லை, உங்களை போன்ற பழுத்த கிழவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறியவள். உங்கள் தாடி மிகவும் அழகாக இருக்கிறது என்று என் தாடியை தொட வந்தாள். கோபத்தில் நான் அவளை அறைந்து விட்டேன். அறை வாங்கிய பிறகாவது அவள் மாறினாளா? இல்லையே. அறை வாங்கிய தன் கன்னத்தை தடவியபடி என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். எனக்கும் கூட இப்பொழுது உங்களை பார்த்து சிரிக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. எதனால் உனக்கு என்னை பார்த்து சிரிக்க தோன்றுகிறது முத்துநகை? பிறகு என்ன, நீங்கள் முதியவராக வேடம் தானே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை முதியவராகவே பாவித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அதை நினைக்கும் பொழுது எனக்கு சிரிப்பாகத்தான் வருகிறது. நான் இளைஞன், முதியவனாக வேடம்தான் போட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது அந்த பரிவாதினிக்கு தெரியாதே. அவளை பொறுத்தவரை நான் முதியவன் தானே. முதியவனான என்னிடம் அவள் அவ்வாறு பழகுவது தவறுதானே? நீங்கள் உண்மையிலேயே முதியவர் என்றால் பரிவாதினி உங்களிடம் அப்படி நடந்து கொண்டது தவறுதான். ஆனால் நீங்கள் இளைஞர் என்றால் பரிவாதினி அவ்வாறு உங்களை சீண்டி விளையாடுவதில் தவறில்லையே. தாங்கள் இளைஞர் என்பதால் தானே அவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டிருக்கிறாள். முத்துநகை, நீ என்ன கூறுகிறாய்? நீங்கள் ஒரு இளைஞர் என்ற உண்மை இளவரசி பரிவாதினிக்கு நன்றாக தெரியும் என்று சொல்கிறேன். நீங்களும் நானும் பாண்டிய இளவரசர் இளம்வழுதியை
சேர நாட்டிலிருந்து காப்பாற்றி அழைத்து போவதற்காக குணாளன் அருந்ததி என்ற பெயரில் தந்தை மகளாக மாறுவேடத்தில் வந்தவர்கள் என்ற உண்மையும் பரிபாதனைக்கு தெரியும். நீங்கள் சோழ நாட்டு தளபதி பார்த்திபன் என்பதும் வாரிணி என்ற பெயரில் இங்கு வந்திருப்பது வேளிர்கொடி இளவரசி தாமரை என்பதும் பரிவாதனைக்கு தெரியும். ஏதோ ஒரு வகையில் பரிவாதனைக்கு உங்களை பிடித்துவிட்டது. அவள் உங்களை விரும்புகிறாள். பார்த்திபன், நீங்கள் இளைஞர் என்ற உண்மை பரிவாதனைக்கு தெரியும் என்பதை தங்களிடம் தெரிவிக்க தாமரை முன்வந்த போது நான் தான் அதை உங்களிடம் சொல்ல வேண்டாம் என்று தடுத்தேன். ஆனால் இதற்கு மேலும் அதை உங்களிடமிருந்து மறைத்து வைப்பதில் அர்த்தமில்லை என்பது எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. அதனால்தான் அந்த உண்மையை இப்பொழுது சொல்கிறேன். இது பாருங்கள் பார்த்திபன், பரிவாதனைக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. விளையாட்டுத்தனமாக அவள் உங்களிடம் நடந்து கொண்டதற்கு காரணம் உங்கள் மேல் அவளுக்கு இருக்கும் அன்பு. அதை வெளிப்படுத்தும் விவரம் தெரியாமல் குழந்தைத்தனமாக உங்களிடம் அவள் நடந்திருக்கலாம். ஆனால் அவள் மிகவும் உண்மையானவள், நல்லவள். அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பார்த்திபன், பரிவாதினி உங்களை மிகவும் நேசிக்கிறாள். பரிசுத்தமான அவளுடைய அன்பை புரிந்து கொள்ள இனிமேலாவது நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உருத்திரங்கண்ணனாரே, சொல்லுங்கள். எதை பற்றி சொல்லும்படி கேட்கிறீர்கள் மன்னவா? எதை பற்றியாவது சொல்லுங்கள். இருக்கும் மனசுமைகள் என்னை அழுத்திவிடும் போல் இருக்கிறது. இளம்பழுதியின் நிலை என்னவாயிற்று என்று தெரியவில்லை. தாமரை விவகாரமும் தெளிவாகவில்லை. பூம்புகாரில் இன்று சமய பூசல் தொடங்கி இருக்கிறது. அதை பற்றி அறிய சென்ற கிள்ளி வளவனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. இளவரசர் நிச்சயம் அதில் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவார் மன்னவா. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஆனால் எந்த பக்கமிருந்தும் எந்த செய்தியும் தெரியாமல் தனிமையில் அமர்ந்திருப்பது மன இறுக்கத்தை ஏற்படுத்துகிறது. வானவன் மாதேவியிடமோ மலர்கொடியிடமோ முகம் பார்த்து பேசவே முடியவில்லை. வாய் திறந்து பேசினாலே இளம்பழுதி எங்கே என்றுதான் கேட்கிறார்கள். இந்த நிலையில் இவற்றிலிருந்து மீள, மனபாரத்திலிருந்து விலகி இளைப்பாற ஒரே வழி இலக்கியத்தில் மூழ்குவதுதான் என்று நான் நினைத்தேன். அதற்காகத்தான் தங்களை அழைத்து வரச் சொன்னேன். ஆனால் தாங்களும் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டீர்கள். நானும் எனது சிந்தனையில் இருந்து மீளவில்லை. அதனால் என்ன? எல்லாவற்றுக்கும் ஒரு விடிவு உண்டு. இரவுக்கு பிறகு பகல் உண்டு என்பது மாற்ற முடியாத நியதி அல்லவா? இப்போதுள்ள தங்கள் மனநிலைக்கு மாற்றாக ஒரு கவிதையை சொல்ல நினைக்கிறேன். ஆஹா, அதற்காகத்தானே காத்திருக்கிறேன். சொல்லுங்கள். இது சேரமன்னன் ஒருவன் சோழ மன்னரை எதிர்க்க துணிந்த போது ஏனிச்சேரி முடமோசியார் இது உனக்கு நல்லதல்ல என்று எச்சரிக்கை செய்து பாடிய பாடல். ஆஹா, அப்படியானால் அதை அவசியம் கேட்க வேண்டும். சொல்லுங்கள். சோழன் படையோடு வந்து கொண்டிருக்கிறான். சேரன் அதை எதிர்கொள்ளும் நோக்கத்தோடு வந்து நிற்கிறான். அப்போது அங்கு வந்த முடமோசியார் சோழனின் பெருமையை சேரனுக்கு எடுத்து சொல்வது போல் அமைந்தது இந்த பாடல். பாடலை சொல்லுங்கள். இவன் யார் என் குவை ஆயின் இவனே, புலிநிறக் கவசம் பூம்பொறி சிதைய, எய்கனை கிழித்த பகட்டழில் மார்பின், மரளி அண்ண களிற்று மிசியோனே, களிரே முன்னீர் வழங்குனாவாய் போலவும், பல்மீன் நாப்பண் திங்கள் போலவும், சுரையினத்து அன்னவாளோர் மொய்ப்ப, மரியோர் அறியாது மைந்து பட்டதன்றே, கழனி உழவர் சூட்டோடு தொகுக்கும், விழிநீர் வேலி நாடு கிழவோனே. அருமை, அருமை. இப்பொழுது எனக்குள்ள மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப இந்த பாடலை சொல்லி இருக்கிறீர்கள். இந்த பாடலை கேட்டு சேரன் சோழ மன்னனை நாம் எதிர்ப்பது நல்லதல்ல என்று உணர்ந்து நட்பு பூண்டான் அல்லவா? ஆமன்னவா. எங்கே அந்த பாடலின் பொருளைச் சொல்லுங்கள். இவன் யாரென்று கேட்பாயானால், இவன் புலிநிற கவசம் அணிந்திருப்பதைக் கண்டே இவன் சோழ நாட்டு மன்னன் என்று நீ புரிந்து கொள்ளலாமே என்பதைத்தான் புலிநிற கவசம் பூம்பொறி சிதையே என்கிறார் புலவர். அது மட்டும் தானா? அவன் ஏறி வரும் யானை புயல் நடுவே கடலில் பாய்ந்து வரும் மரக்கலம் போலவும்,
நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவே உலா வரும் நிலா போலவும், சுறாமீன் போல் வாளேந்திய மறவர் சூழ்ந்து வரவும் படைகள் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. அத்தோடு அது மதம் கொண்டதாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் சோழனுடன் நட்பு பாராட்டு என்பது அடுத்து வரும் வரிகளின் பொருள். சரிதானே புலவரே? தாங்கள் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். எந்த பாடலுக்கும் பொருள் சொல்லும் தாங்கள் என்னை சொல்கிறீர்களே என்று யோசித்தேன். இருப்பினும் நான் ஒரு வரிக்கு பொருள் சொன்ன உடனேயே தங்களுக்கே உரிய உற்சாகத்தோடு சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். உண்மைதான் புலவரே. இந்த ஒரே பாடல் என் சோர்வை நீக்கி உற்சாகத்தை தந்து விட்டது. அதற்கேற்ப கிள்ளிவளவனும் வந்து கொண்டிருக்கிறான். என்ன கிள்ளிவளவா, சமய பூசலுக்கு காரணமானவர்களை கண்டுபிடித்தாயா? கண்டுபிடித்ததோடு மட்டுமல்ல தந்தையே, அவரை அழைத்து வந்திருக்கிறேன். நான் அழைத்து வந்திருக்கும் இந்த சிவனடியார்தான் திருமூலர் மடத்திற்கு மேலும் சிலரை அழைத்துச் சென்று கலவரத்தை உருவாக்கியவர். ஓ, உள்ளே வரச் சொல். ஆகட்டும் தந்தையே, உள்ளே வாருங்கள்.